ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ரப்பர் சீட்டு எப்படி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நேற்று எப்படி உரைய வைக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சீட்டு உரைய வச்ச சீட்டை நம்ம எப்படி சீட்டாக இது போல் வந்து அடித்து போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சீட்டு ரப்பர் சீட் அடிக்கிறது. இது வந்து அதனோட அடையாளம். நாங்கள் வந்து 4V அப்படின்னு வச்சுருக்கிறோம். இது வந்து எங்கள் பிள்ளைகளோட சாரோட என்னோட இன்சியலை வச்சு 4V அப்படின்னு வச்சுருக்குறோம். அப்போ தான் இன்னொருத்தங்க ரப்பர் சீட் அடித்து போடும்போது மாறாது. அதனால இப்படி பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2 மெஷின் இருக்குது. இந்த மெஷின் வந்து ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரப்பர் சீட்டு வந்து மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த ரப்பர் சீட்டு பள்ளமும் மேடுமாக இருக்கும். அதை நம்ம வந்து இந்த சைடு இப்படி சரிஞ்சிருக்கு, இதை வச்சுருக்கு. அதை சமதள பரப்பாக மாற்றுறதுக்கு தான் இந்த மெஷின். இந்த மெஷினை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா இதை வச்சு கூட்டலாம் குறைக்கலாம். இப்படி வச்சேன்னா குறையும் இதனோட அகலம், இப்படி வச்சேன்னா கூடும். இதை வந்து இப்படி நம்ம என்ன செய்யலாம்னா கறக்கலாம். வந்து ஆயில் எல்லாம் சீட்டு போகல. இப்போ வந்து இதில் எல்லாம் ஆயில் போட்டால் தான் இது நல்ல முறையில் ஈஸியாக இயங்கும். இப்போ நான் வந்து 3 வாட்டி இதை இப்படி அடிக்கணும். அப்போ தான் அது சம பரப்பளவாக ஆகும். இப்போ ஒரு வாட்டி அடிச்சுட்டேன். திரும்ப இதை எடுத்துட்டு இதை திரும்பவும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தூசெல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி அடிக்கணும். இப்படி அடிக்கும்போது தான் நல்லா நைஸாக வரும், பார்க்குறதுக்கு நல்ல கிரேடு சீட்டாக இருக்கும். அப்புறம் இதை அப்படி சரித்து வச்சு அடித்ததை இப்படி நிமித்து வச்சு திரும்பவும் அடிக்கணும். திரும்பவும் நம்ம இந்த கரைக்கி விடணும். கறக்கிறதுனா இந்த வீலை சுற்றணும். அப்புறம் இப்போ நீளமாக நமக்கு தேவையான அளவு நீளத்தில் ஷீட்டு வந்துச்சு. இதை வந்து என்ன செய்யணும்னா அச்சிடுற மிஷின் இங்கே இருக்குது. இதை வந்து அச்சிடுற மிஷின். இதை வந்து கறக்கும்போது அச்சு பதிஞ்சிடும். இந்த ரப்பர் சீட்டு நமக்கு நல்ல அன்றாட உபயோகங்கள் பொருட்கள் இதெல்லாம் நம்ம கார்பெட்டு அப்புறம் சீட்டு கவர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அப்புறம் இது ஃபெவிகால் தயாரிக்கிறது பயன்படுது. இரேசர் எல்லாம் தயாரிக்கிறது இதில் தான். அப்புறம் ரப்பர் டால் பொம்மைகள் இது எல்லாமே இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து அச்சு போட்டுட்டு இப்போ நீட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம திரும்பவும் ஒரு தண்ணியில் அரைச்சணும். இது ஸ்டெப்பு 2. இதை வந்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் லேசாக வடிஞ்சதும் இதை நம்ம அது ஸ்மோக்கஸ் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது, புகை போடுறது. அதுலேருந்து உலர்த்தி நம்ம அப்படியே கிரேடு சீட்டாக மாற்றலாம். மாற்றி நம்ம வியாபாரத்துக்கு விற்பனைக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க தான் அதை இனி அடுத்த நிலைக்கு மாற்றுவாங்க. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.